அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. காலையில் மணி 3:30 சஹர் சாப்பிட தான் போய்கிட்டுருக்கோம். சிக்னலில் நிற்கிறோம். இப்போ சவுதியில் ரியாத்தில் சிக்னல் ரெட்டு மணி 3 மணி ஆனாலும் நீங்கள் நின்று தான் போகணும். நீங்கள் ரெட்டு தான் வண்டி வரலேண்டி வண்டி எடுத்து மூவ் பண்ணிங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் கேமரா அடிச்சிடும். ஃபைன் 500 1000 ரியால் அப்படி தான் வரும். மணி 3:30 மணி ஆகுது. டோட்டலாக எல்லா ரோடுமே காலியாக தான் கிடக்கு. நம்ம அல்பைக் வழியாக தான் போகிறோம். அல்பைக்கு சஹருக்கு செட் ஆகாது. ஈவினிங் பார்த்துக்கலாம். ரோடு டோட்டலாகவே காலியாக தான் இருக்குது. டெய்லியெல்லாம் அதில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அவருடைய அடுத்த சிக்னலும் க்ரீன் விழுந்துருச்சு நமக்கு. நம்ம அப்படி வரும்போது 5 ரியால் கடை இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில். அதை தாண்டி தான் போகிறோம். அதை தாண்டி வந்தீங்கன்னா எக்ஸிட் 8 இது. எக்ஸிட் 8 இருக்க வெல்கம் ஹோட்டல் தான் வந்துகிட்ருக்கோம். இங்கே மெயினாக பார்க்கிங் கிடைக்கிறது தான் பிரச்சனை. அப்படி ஸ்லோ பண்ணி போனோம்னா யாராவது வண்டி எடுத்தால் உள்ளே போட்டுடலாம். வாய்ப்பே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இறங்கிடுவோம். வண்டி நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க. மணி 3:30 மணி. பெருசாக கூட்டம் இல்லை சஹருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பார்சல் தான் வாங்கிட்டு போயிடுவாங்க. உள்ள வந்துட்டோம். டேபிளில் காலியாக தான் இருக்குது. உட்காந்துட்டு நான் ஒரு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். வெஜ் மீல்ஸோட முட்டைக்கோஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இருந்துச்சு. கொஞ்சம் மீன் குழம்பும் இருந்ததுனால அதையும் வாங்கிக்கிட்டோம். நம்ம கூட வந்தவங்களும் மீல்ஸும் ஃபிஷ் ஃப்ரைலாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைஸ் நல்லா இருந்துச்சு. அப்பளம் இருக்குது. கொஞ்சம் புளி குழம்பு, ரசம். அலமதுல்லா சஹருக்கு நல்ல சாப்பாடு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரூமில் தான் ரெடி பண்ண வேண்டியது. நைட்டு சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இன்றைக்கி காலையில் போய் தான் எடுக்கணும். அதனால தான் நான் வண்டி எடுத்துகிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அலமதுல்லா நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். சஹருக்கு டீ இல்லாமல் வேலையாக நடக்காது. எப்போவுமே சஹருக்கு ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும். டீயை குடிச்சிட்டு மெதுவாக அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த ரோடோட வியூ பாருங்கள். எப்போவுமே இது டிராஃபிக்கான ஏரியா. ஆக்சுவலாக வண்டியே இல்லை, ரோடே காலியாக கிடக்குது. நைட் வியூவில் ரியாத்தை பார்க்குறதே ஒரு அழகு தான். மெதுவாக அப்படி நடந்து வந்துட்டோம். நம்ம வண்டி அந்த பக்கம் பார்க்கிங்கில் நிற்கிது. மேலே மெட்ரோவோட பாலம். ட்ரெயின் அநேகமாக 3:30க்கு மேலே தான் மெட்ரோ ரன் ஆகும்னு நினைக்கிறேன்.